டேஸ்டியாக ஒரு முட்டை ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஜீரகம், பிரிஞ்சி இலை அண்ட் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது தொக்கு மாதிரி ஆகிடும். இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜையும் ஆட் பண்ணி அது கூட வேக வச்சுருக்க முட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான முட்டை ஃப்ரை ரெடி. சுட சுட இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இது எல்லாமே காலியாகிடும். இதே மாதிரி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.